ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு கிராஸ் கட் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து போகிறேன். ஸ்டிச்சிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் பெல்ட்டு தச்சுட்டு கட் பண்ணி அட்டாச் பண்ணுறது, அப்புறம் டாட் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயத்த அப்படியே ஸ்டிச்சிங்கில் காட்டுறேன். ஃபைனல் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே அப்படி நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 40 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு சிலர் வந்து டவுட் கேட்குறீங்க, ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்தையும் சேர்த்து 40 இன்ச்சா இல்லை அதை சேர்க்காமலான்னு. ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 6.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றோம்ல, அது மொத்தம் 1 இன்ச்சு. அதை சேர்க்காம தான் 40 இன்ச்சு. அதை சேர்த்து 40ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 1 இன்ச்சு லெஸ் ஆகிடுச்சுன்னா அது உடம்பு சுற்றளவு 39 இன்ச்சாக மாறிடும். இப்போ வந்து முழு உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சுன்னா அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஹூக்பட்டி ஐப்பட்டிக்கு ஜாயிண்ட் வந்து முன்னாடி இடம் சேர்ந்துடும். அதை மாதிரி வரும்போது அது 40 இன்ச்சு. அதை விட அந்த ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயிண்டோட சேர்த்திங்கன்னா அது வந்து அளவு உங்களுக்கு குறையும். அப்புறம் 40 இன்ச்சு ப்ளவுஸ் உள்ளவங்க அதை போடும்போது உடம்பு சுற்றளவு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற சேர்க்காம 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த டவுட்டு. நிறைய பேர் வந்து அந்த டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக வீடியோவில் ஃபஸ்ட்லேயே நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத் வந்து இதுக்கு 1 மீட்டர் எடுத்திருக்கோம். 1 மீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரபாகத்தை வந்து நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். மடிச்சுட்டு ஃபோல்டிங் உங்களுக்கு எப்போதும் தெரிஞ்சது தான். ஃபோல்டிங் நம்ம பக்கம், கரபாகம் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் கிளாத்து இடுப்புக்கும் கைக்கும், இடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, ஸ்லீவுக்கு நீளம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இடுப்புக்கும் இதே பார்டர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன அளவு மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப கிராஸ் இருக்குதுல, அதனால் ஃபஸ்ட்டு கிராஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸோட கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கும்போது ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப கிராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது கரபாகம், கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்டர் கிளாத் அப்படிங்கிறனால நான் 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பார்டர் கிளாத்தில் அந்த கரபாகம் வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நான் லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கிறேன், ஒரு ஸ்கேல் அளவுக்கு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளவுஸை உடம்பு சுற்றளவு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்படி 4ஆக ஃபோல்டிங் பண்ணி அப்படியே பேக் சைடு இப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு உங்களோட கழுத்து அந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இறக்கம் இருந்தாலும் சரி, அந்த இறக்கம் அதுக்கு நேராக வர உடம்பு சுற்றளவு இப்படி இழுத்து பாருங்கள். 4ஆக மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்கா, இதுதான் நம்ம உடம்பு சுற்றளவு. மொத்தம் இந்த ஒரு சைடு எடுத்த அளவை 4ஆக அப்படியே பெருக்கல் போட்டு 4ன்னு எடுத்துக்கணும். 4 × 10 40, அதுதான் உடம்பு சுற்றளவை நான் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி தைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணி கட் பண்ண தெரிஞ்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாட் லைன் பிடிச்சிருக்கனால கொஞ்சம் கிராஸ் வரும், இதை பார்க்காதீங்க. நீங்கள் நெக்கை பாருங்கள். ஒரு சில நேரத்தில் நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது நெக்கோட இது வந்து கிளாத் வந்து நல்லா நீண்டு போயிருக்கும் போட்டு, அதனால் 4 இன்ச்சு நான் நெக்கை வந்து இந்த பக்கம் தள்ளுவேன், இங்கே ஸ்ட்ரைட்டாக வைப்பேன். இப்போ இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நெக்கை கரெக்டாக வச்சுக்கிறோம், அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா கழுத்தாகலாம் அதிகமாக போயிடும். இங்கே விரலை வச்சு அழுத்திட்டு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் அந்த 1/2 இன்ச்சில் இடுப்பு சுற்றளவு இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு கரெக்டாக இந்த ப்ளவுஸோட இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, உங்களுக்கு பேக் பீஸு கரெக்டாக இந்த இதில் இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக நம்ம இழுத்து பார்க்கும்போது நமக்கு பேக் பீஸ் கரெக்டாக இருக்குது இந்த மார்ஜினில். இப்போ இடுப்பு அதாவது இடுப்பு இறக்கத்துக்கு ஷோல்டர்கிட்ட ஒரு மார்ஜின் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அதுலேருந்து மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு மார்ஜின் வரைஞ்சிங்க. இப்போ கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிவிடுங்க. அப்படியே 1/4 இன்ச்சு மேலே தள்ளி கட் பண்ண வேண்டிய அளவு மார்க் பண்ணிக்கங்க.
இப்போ கழுத்தோட ஷோல்டரோட ரெடி அளவு, அப்புறம் ஃபஸ்ட்டு கழுத்தோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது ஷோல்டரோட ரெடி அளவு, அதாவது இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கு நேராக மேலே இதில் மார்ஜினில் மார்க் பண்ணிங்க. இப்போ அப்படியே சைடு பக்கம் வாங்க. இடுப்பு சுற்றளவு கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு முடிகிற இடத்துல இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இதே ஷேப்பில் உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிங்க. குறுக்க எப்படி இதை மாதிரி குறுக்க ஒரு லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ கழுத்து அகலம்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட்னு வச்சு கட் பண்ண வேண்டிய அளவை மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டர் அகலம் 5.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 5.25 ஒரு பாயிண்ட் நீங்கள் கம்மியாவோ சேர்த்தோ கூட சேர்த்துக்கலாம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 5.25 ஷோல்டர் அகலம். இப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.25 மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 14.25 கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.25, அதாவது 5.5 ஒரு பாயிண்ட். 5.25க்கு ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஆம்ஹோல் சுற்றளவுக்கு. இப்போ உடம்பு சுற்றளவு கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 10 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டான உடம்பு சுற்றளவு. அப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்ஹோல் இறக்கம் இங்கே என்ன இருக்கோ அதே அளவை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 5.5 ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே இருந்த ஷோல்டர் அகலத்தை 5.25ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம தச்சுட்டு வந்து கொஞ்சமாக லைட்டாக கிராஸ் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து இடுப்பு வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ரைட். இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு இதுதான் உங்களுக்கு உடம்பு சுற்றளவு. இப்போ இந்த கார்னர் மார்க் பண்ணிக்கங்க. இந்த ப்ளவுஸுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பு நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு வந்து அதாவது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு 8.25. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 8.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 9 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு கம்மி. இங்கே 1.25 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு இந்த 1.25ல் டச் ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எங்கேயுமே நான் இந்த கரெக்ஷன் பண்ணல. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்த இந்த மாதிரி ஒரு டாட் லைன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டாட் லைனில் நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, 8.25 அது வரணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக நமக்கு 8.25 ஒரு பாயிண்ட்டு கரெக்டான அளவில் இருக்குது. இது கட்டிங் அளவு. அப்போ நமக்கு கரெக்டு. தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவும் நமக்கு சரியான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் பீஸு கரெக்டான அளவு நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு இருக்குல்ல, அது கீழே 2.25ன்னு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அகலம் கொடுத்து இதை மாதிரி ப்ளவுஸ்க்கு நம்ம தைக்கும்போது ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு, நெக்கோட இறக்கம். அவ்வளோதான், ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணும்போது என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு கழுத்தாகலாம் நான் சரியாக தான் வைக்கிறேன், தைச்சதுக்கப்புறம் லூஸ் ஆகிடுதுங்கிறீங்களா. இப்போ நம்ம கட்டிங் எப்படி போட போகிறோன்னு பார்த்துங்க. அப்படியே இதோட முடிச்சிங்க, மேலே வரைக்கும் வராமல். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கங்க. இந்த இடத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கழுத்தாகலாம் கொஞ்சம் கூட வந்து
மாறவே மாறாது, அப்படியே கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு உடம்பு சுற்றுற அளவுக்கிட்டையும் நம்ம மடித்து தைக்கிற இடத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நெக் பீஸ் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடும். ஒரு பக்கம் பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இந்த ஸ்லீவ் வந்து சுற்றளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆம்ஹோல் சுற்றளவு அளந்து பார்க்குறேன், 7.25 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கிளாத்தை மடித்து போட்டுட்டு, அதாவது 4 அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த சுற்றளவை பார்ப்போம். 7.25 மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தையலுக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 3/4 இன்ச்சு தான் இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் போடுறதுனாலும் போடலாம், இல்லை அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு இதுக்காக மெயின் கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் ஜாயின் போட்டேன்னா இதில் ஸ்லீவ் கட்டிங் வந்து உங்களுக்கு குழப்பம். ஸ்லீவுக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாத் வந்து நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஒரு மார்ஜின் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்லீவு ரைட் ஸ்லீவ் எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துங்க. முன்கை சுற்றளவு ரெண்டுத்துலேயும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு கைக்கு இன்னொரு கைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் முன்கை சுற்றளவு அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் நான் வந்து லெஃப்ட் ஸ்லீவ் தான் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட வரவங்களுக்கு ஒரே ஒரு கஸ்டமருக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும், மற்ற யாருக்கும் அதை மாதிரி இல்லை. இப்போ அடிக்கை ஜாயிண்ட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். முன்கை சுற்றளவு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோதான், இதை எடுத்துடுறேன். மொத்தமாக ஸ்லீவோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. அடிக்கை இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த 3.25க்கு நேராக டேப் அது மாதிரி குறுக்க வச்சுட்டு 7.25ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷேப் கொடுக்குறேன். கீழே 1/2 இன்ச்சு தள்ளி அப்படியே இன்னொரு ஷேப் கொடுக்குறேன் உள் வளைவுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 இன்ச்சு இருக்குது. தைக்கும் போது நான் வந்து மெயின் கிளாத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக விட்டுட்டு தைச்சிக்கிறேன். இல்லையா உங்களுக்கு அதிகமாக 1/2 இன்ச்சு கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது கட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஜாயின் போடணும். லைட்டாக மட்டும் கிராஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப கிராஸ் எடுக்கலன்னா. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேலே உள்ள 2 கிளாத்தை மட்டும் எடுத்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே இந்த உள் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட 3 பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். குடஞ்சி கட் பண்ணுறது இந்த பக்கமும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் ஜாயிண்ட் ஆகணும். உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸில் தான் நம்ம உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ அப்படியே பேக் பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே பொசிஷன்லேயே கிளாத் வந்து ஓப்பன் வந்து ஆப்போசிட்லேயே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்குது, அப்படியே தான் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஷேப் அந்த ஓப்பன் சைட்லேயே தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் ஆம்ஹோல் வந்து கட் பண்ணுறோம். இந்த இடம் வந்து நமக்கு அதாவது ஸ்ட்ரைட்டாக வரணும். பேக் சைடு எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம், இடம் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து மொத்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம். இப்போ பொசிஷன் கரெக்டாக போட்டுட்டேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த இடம் இங்கே இருக்கா, இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இது கழுத்தோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ அப்படியே பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே இந்த இடமும் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நமக்கு அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணிக்கிட்டு பேக் பீஸை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதில் 2 மார்ஜின் போட்டுங்க ஷோல்டரில். கொஞ்சம் டார்க்காக நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. தையல் வர வேண்டிய இடம் இது கட்டிங் அளவு, இது தையல் வர வேண்டிய இடம், அதாவது ரெடி அளவு. எப்படி அதோட ஷேப்பை வச்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு கிளாத் விட தேவையில்ல. பூப்பட்டி ஐப்பட்டிக்கு இடம் இருக்குது பாருங்கள், அதுவே போதும். இப்போ முன்கழுத்து சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிங்க. இப்போ பெல்ட்டோட ஜாயிண்ட்டுக்கிட்டேயும் அதுலேருந்து 1 இன்ச்சு பெல்ட்டு ஜாயிண்ட்டுக்கு இந்த டாட் பிடிக்க வேண்டியதுக்கு உள்ள அளவு 1 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அப்படியே ப்ளவுஸை வெளிப்பக்கமாகவே இந்த டாட் லைனில், அதாவது இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு அப்படியே வைங்க. கீழே உள்ள கோட்லேயே வைக்கிறோம். இங்கேருந்து ஒரு இன்ச்சு மட்டும், அதாவது கழுத்தோட தையல் ரெடி அளவுலேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேரம் இந்த கிராஸை இந்த மாதிரி வைங்க. கீழே உள்ள கோட்டில் வைக்கணும், ஏன்னா ப்ளவுஸோட வெளிப்பக்கம் எடுத்துருக்கோம். இப்போ இது ஜாயிண்ட்டு, அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி தையலுக்கு மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக 13 இன்ச்சு நம்ம இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு இறக்கும். இப்போ நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 5.75 இருக்குது. இப்போ இந்த 2.5 இன்ச்சை இந்த மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு நெக் ஷேப்பு அப்படியே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் அகலமாக இருக்கா குறுகலாக இருக்கான்னு பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் கொடுத்துங்க. இது வந்து ரொம்ப வெளியில் இல்லாமல் உள்பக்கமாகவே தான் இந்த இடம் தான். இப்போ இந்த பெல்ட் கிளாத்தில் 2.25 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, இங்கே ரெடி அளவு ப்ளவுஸோட இறக்கம் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஒன்று இதே அளவு 2.75 வைங்க, அப்படி இல்லைன்னா 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கம்மியாக கூட வச்சுக்கலாம். நான் 2.25 1/2 இன்ச்சு கம்மி, அதாவது ஃப்ரண்ட்டில் எடுத்த 2.25லேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 2.25ன்னு பேக் சைடு பெல்ட்டுக்கு கிராஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற 1/2 இன்ச்சை விட்டுருங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா. இப்போ கிராஸ் வந்து இந்த ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கம் எடுத்திங்கன்னா சேர்த்து எடுக்கணும். ஐப்பட்டி பக்கம் எடுத்திங்கன்னா ஐப்பட்டியை விட்டுட்டு 2.5 இன்ச்சு இருக்குது, சாரி 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இங்கே வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குல்ல, இதுதான் நமக்கு டாட் வந்து பிடிக்க வேண்டிய அளவு. இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், நெக்குக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி, அதே மாதிரி கப் ஷேப்புக்கிட்ட 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி 40 சைஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது கப் ஷேப் வந்து உங்களுக்கு அமுக்கம் இல்லாமல் வரும், ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கிட்ட பிடிக்காம கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு அதாவது ஷார்ப்னஸாக இல்லாமலும் இருக்கும். இப்போ இந்த டாட்டோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ இதுக்கும் உள்ள கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குல்ல, அதில் கீழேருந்து ஒரு 2.25ன்னு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம 3 இன்ச்சு வச்சுட்டு நான் வந்து இந்த லைன் போட்டுக்கிறேன். ஒரு 1.25 இன்ச்சு கிராஸ் வச்சுட்டு டாட் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட 1/4 இன்ச்சோ அதோட ஒரு பாயிண்ட் அதிகமாகும், 1/2 இன்ச்சுக்குள்ளேயே நீங்கள் உள் வளைவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸோட வேலை. இந்த ஷேப்பில் நீங்கள் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த லைட்டாக கிராஸ் பண்ணிக்கங்க 1/4 இன்ச்சு. இந்த இடத்த அப்படியே வெளியில் கொண்டு வாங்க அதே 1/4 இன்ச்சு அளவுக்கு. இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து அகலமாக கிளாத் விடுறாங்க. நமக்கு
இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல கீழே இறங்கிறதுனால நமக்கு டாட் லைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இங்கே சேர்ந்துரும். இங்கே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து தையலில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போய் அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் எப்போவுமே அதை மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சைடில் விடுறதில்ல. இப்போ டாட் லைன்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் மார்க் பண்ணியிருக்கோமா, அதுலேருந்து 10 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் அளவு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கனால நமக்கு ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சாக எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்குது. இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணிட்டோம். பெல்ட் கிளாத்து நம்ம தச்சுட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு பெல்ட் தைக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கிளாத்து நம்ம பெல்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நெக் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி தைக்கணும். ஹூக்பட்டி ஐப்பட்டிக்கு மெயின் கிளாத்தில் ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வாங்க அப்படியே நம்ம தைக்கும்போது என்ன மாதிரி பெல்ட் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத தொடர்ச்சி அப்படியே வீடியோவில் பார்க்கலாம்.